ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட டே 2 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே எனக்கு 4 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. 4 o'clock எந்திரிச்சு குளிச்சுட்டு வரவே எனக்கு 4:30 ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தான் பூஜை ரொட்டீனை நான் பார்க்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால நான் நேற்று நைட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்டேன். இப்போது பூஜைக்கு உண்டான வேலையை மட்டும்தான் பார்க்கணும். வாசலுக்கு மஞ்சள் இட்டு பூஜை படத்துக்கெல்லாம் பூ மாற்றிட்டு என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையை நான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி 5:30க்குலாம் என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சுது. 6 o'clock மேலே செவ்வாய் ஓரையில் முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டுட்டு இருந்தேன். அப்படியே பிரம்ம முகூர்த்த பூஜை முடிஞ்சதுமே அந்த ரொட்டீனை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி முருகருக்கு சந்தன அபிஷேகம் தான் பண்ணேன். முருகருக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டு குட்டி முருகர் எந்திரிச்சிட்டாரு. அவரையும் பக்கத்தில் வச்சுட்டு என்னோடய அபிஷேகத்தை நான் ஸ்டார்ட் பண்ணேன். சந்தன அபிஷேகம் பண்ணி வெத்தலை தீபம் ஏற்றினேன். செவ்வாய் ஹோரை பார்த்திங்கன்னா காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2, நைட்டு 8லேருந்து 9. இந்த 3 நேரத்தில் நமக்கு எந்த நேரம் நமக்கு வசதியாக இருக்கோ அந்த நேரத்தில் ஏற்றிக்கலாம். நான் இன்றைக்கி காலையிலேயே ஏற்றிட்டேன். முருகர் வழிபாடு நல்லபடியாக எனக்கு முடிஞ்சுது. பிரம்ம முகூர்த்த பூஜை டே 2வும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட லாங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு 3rd டே பிரம்ம முகூர்த்த பூஜை ரொட்டீனை பார்க்கலாம். பாய்.